தமிழ்நாட்டினுடைய கூட்டணி இப்போ அதிகமாக பேசப்படுறதில்லை தமிழ்நாட்டு அரசியலை பற்றி. பிகாஸ் அடுத்த வருஷம் தான் எலெக்ஷன் வருது, ரொம்ப குழப்பமான சூழ்நிலை. எல்லா கூட்டணியிலையும் இன்றைக்கு ஒரு நிலையற்ற நிலைமை இருக்கிறது. எந்த கட்சியோடு யார் இருப்பாங்கன்னு இனி சொல்லவே முடியாது. அதில் விஜய் வேறு அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதிகமாக இதுதான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இல்லை. அடுத்த ஆண்டு பல பேர் நினைக்கிறாங்க அடுத்த டிசம்பர் வரைக்கும் இப்படியே தான் போய்கொண்டிருக்கோம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் நம்ம நிச்சயமாக இந்த திசையில் தமிழ்நாடு அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும். திமுகவுக்கும் திமுக ஆட்சிக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருக்கத்தான் செய்யப்போம். இதற்கு எப்படி வியூகம் வகுக்கப் போகிறார்கள் எதிர்க்கட்சி என்பதுதான் முக்கியம். திமுகவை தோற்கடிக்க வேண்டியது தமிழ்நாட்டுக்கு நாம் ஆற்றும் தொண்டு என்பதை துக்ளக் கூறி வந்திருக்கிறது. இதற்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம். ஏனென்றால் மற்றவர்கள் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எடுக்க முடியாது. எல்லாம் ஊழல் கட்சிகள் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஊழலில் வித்தியாசம் பார்க்கலாம். ஆனால் அதிமுக தேச விரோத கட்சி இல்லை, ஹிந்து விரோத கட்சி இல்லை, அராஜகமான கட்சி இல்லை. அதனால அதிமுக பேரில் நமக்கு எப்பவுமே ஒரு பற்று இல்லைன்னா கூட அதை நாம் ஆக்கப்பூர்வமாக பார்க்குற ஒரு தன்மை இருக்கிறது. பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கம் எல்லா அரசியல் தலைவர்களோடையும் நான் பேசியிருக்கேன். கையில் 2021 எலெக்ஷன் நான் தனிப்பட்ட முறையில் அவரை போய் பார்த்தேன். அமெரிக்கா அமித்ஷா சொல்ல சொல்லி ஒரு கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டிருந்தால் 10-12 சீட்டு கொடுத்திருந்தால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்காது. நான் அவருக்கு தான் சொன்னேன், நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள், ஆனால் திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றால் 2006 கருணாநிதி ஆட்சி செய்தது போல ஸ்டாலினால் செய்ய முடியாது. என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த ஆட்சி கவிழும். இது போல ஆட்சியில் பங்கு கேட்பவர்களுக்கு மாட்டேன் என்று கூற முடியாது. நாங்கள் ஜெயிக்கிறோங்க, நாங்கள் ஜெயிக்க மாட்டோம், நீங்கள் தாங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறார். எனக்கு புரியல, யாருக்கு ஆலோசனை கூறுகிறார், யார் புள்ளிவரம் கொடுக்கிறார்? கையில் வந்த ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டவர் அவர். அதனால ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி உறுதியாக இருந்தார்களோ அந்த உறுதி அதிமுக தலைமைக்கு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று என்னவென்றால், அதிலேயே சில பேர் நாங்கள்லாம் பிரிந்த பங்காளிகள் தானே, அதாவது அவங்களுக்குள்ள சொந்த லாபத்துக்காக அவங்க மறுபடியும் ஒருத்தர் அவங்கள ஒரு லோக்கல் லெவல்லையாவது சப்போர்ட் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லாமே இப்போ கட்சிங்கிறதே இல்லாத போயிடுது. தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது இவன் மூலமாக ஆதாயம் கிடைக்குமா? கட்சிக்கு கட்சி இது மாதிரி ஆட்கள் இருக்காங்க. மாறுபட்ட கட்சிகளே ரொம்ப குறைச்சல். பிஜேபியே சொல்லலாம், கட்சி கொள்கை நாடு அப்படிங்கிறது ஒரு பிடித்தம் இருக்கு கட்சி. ஆனால் அதுலேயும் சில பேர் நம்ம இவங்களோட போனால் நமக்கு லாபமோ, கட்சிக்கு என்னங்கிறத யோசனை பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களை அந்த கட்சியிலையும் நான் பார்க்குறேன். இது நாட்டுக்கு நல்லதில்லை, பிஜேபிக்கு நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. இது மாற வேண்டும். பாஜக அதிமுக சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற நான் கூறுகிறேன், பாஜக தன்னுடைய நிலைமையை அதிகமாக மாற்றிக்கொண்டு எப்படியாவது அதிமுகவுடன் இணைய வேண்டும் என்று அவர்களை போய் கட்டிக்கொண்டால் பாஜகவுக்கு நட்டம்தான் வரும். இதை பாஜக உணர வேண்டும்.